வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதராசி படத்துக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப்போகுது. பொங்கல முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த நிலையில இந்த படம் ப்ரீ பிசினஸா எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு செய்திய தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பராசக்தி இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி, அதர்வான்னு சொல்லி நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறாரு. இந்த படத்துல ராணா உள்பட இன்னும் நெறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இது ஒரு பேன் இண்டியா படமாவும் இப்போ வந்து வெளிவரப்போகுது. இந்த நிலையில இந்த படத்த சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து யாருன்னு தெரியும். இவங்க வந்து துரோகி படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமானவங்க. மணிரத்னமுடைய அசிஸ்டன்ட் இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறுதிச் சுற்று இந்த படத்தின் மூலமா அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ரொம்ப நல்ல படம் அது. அதுக்கப்புறம் சூரரைப்போற்று அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. ஸோ அந்த படத்தையும் இயக்குனது அவங்க தான். இந்த படங்களுக்கு அடுத்ததான் அந்த பராசக்தியை வந்து இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜீவ் பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. ஜீவ் பிரகாஷ் குமாருடைய 100வது படம் இது. அது மட்டும் இல்ல, ஜெயம் ரவி வந்து சிவகார்த்திகேயனை விட 10 வருஷம் சீனியரு இண்டஸ்ட்ரிக்கு. அதனால அவரு வந்து சிவகார்த்திகேயன் வில்லனா நடிக்கிறது அதுவே ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, அதர்வா முரளியுடைய பையன். ஸோ அவரும் வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்றபோது இந்த படத்துக்கு மேலும் எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ வந்து தெலுங்குல முக்கியமான நடிகர் வந்து ராணா. ஸோ அவரும் வந்து இந்த படத்துல நடிக்கிறாருன்னும் போது இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து தமிழ்நாடு தியேட்டர்களை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ் பிசினஸா வந்து ஒரு 100 கோடிக்கு மேல பண்ணியிருக்கிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படம் வந்து 1960 அந்த காலகட்டத்தினுடைய படம். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரு மாணவனுடைய கதை. அவர் வந்து இறந்துட்டதா ஒரு செய்தி. ஸோ அந்த ஒரு கேரக்டர்ல தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அதனால இந்த படத்துல சிவகார்த்திகேயனும் இறந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல் வந்தவண்ணா இருந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை. அதுவும் இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கதை. ஸோ தமிழ்நாடு எப்பவுமே அந்த ஹிந்தி இந்த விஷயத்தெல்லாம் டைம் லைன்ல இருக்கு. ஸோ அதனால இது வந்து இப்போ வந்தா கூட அது பயங்கரமா சூப்பரான ஒரு கண்டென்ட்ன்றதால இந்த படத்துக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி 100 கோடிக்கு பெரிய பிசினஸ் வந்து பண்ணியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் 32 கோடிக்கு வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் ஜி5 அவங்க கிட்ட போயிருக்கு. அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து 52 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து 18 கோடிக்கு போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இப்பவே வந்து இந்த படம் வந்து 100 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இது வந்து வியாபாரத்தினுடைய உச்சம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு. அவருடைய படங்கள்ல இதுதான் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸா வந்து ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் வந்து வேற லெவலா பண்ணியிருக்கு. 100 கோடிக்கு மேல அப்படின்றது ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இந்த படமே வந்து ஒரு 150 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து இப்பயே வந்து 100 கோடி கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து இப்போ வேர்ல்டு வைடா இப்போ வந்து தியேட்டர்ல ஓடும்போது அது கலெக்ட் பண்றது எல்லாம் சேர்த்து இந்த படம் அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தளபதி விஜயனுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வருது. ஸோ இது வந்து ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள்ல வருது. ஸோ கணிசமான தியேட்டரும் கிடைக்குமா? 2 படத்துக்கும் வந்து பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து உச்சம். இவர் வந்து இப்போ வந்தவரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கோட் படத்துல ஒரு ஒரு கடைசி கிளைமேக்ஸ்ல துப்பாக்கியை கொடுப்பாரு சிவகார்த்திகேயன் கிட்ட. ஸோ அதனால தான் அரசியலுக்கு போறதால இவர்கிட்ட வந்து சினிமா பார்த்துக்கன்ற மாதிரி சொன்ன அவருக்கு எதிராகவே படம் வருது, ஓடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 படமும் வந்தா அதுல ஒரு படம் தான் நிற்கும், ஒரு படம் அவுட் ஆயிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான